ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமிங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நான் என்ன கேம் விளையாட போகிறேன்னா ராப்ளெக்ஸில் வந்து ஃப்ளை ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறேன். இது நார்மல் ஹைட் அண்ட் சீக் மாதிரி கிடையாது. இதில் நம்ம ஆக்சுவலாக வந்து ஃப்ளை பண்ணலாம். இதுக்கு தான் நம்ம மாதிரி விங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ரன்லேயும் ஜெயிச்சு காயின்ஸ் வாங்கி நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விங்ஸை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா நம்ம அதில் வந்து சீக்கிரம் நம்மளை வந்து சுட மாட்டாங்க, வெப்பு தான் போடுவாங்க. ஸோ அந்த வெப்பு வந்து ஒரு 39 செகண்ட்ஸில் ரிலீஸ் ஆயிரும். நம்ம திரும்பவும் ப்ளே பண்ணலாம். அண்ட் கடைசியாக ஒரு 10 செகண்ட் இருக்கும்போது நீங்கள் கேமில் வந்து வெப் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோட அவுட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 39 செகண்ட்ஸாவது ஆகும். அதனால தான். ஓகே, இன்னும் 45 செகண்ட்ஸ் இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், அவன் விங்ஸு பேட் மாதிரி செம்மையாக இருக்குது. இவெல்லாம் இப்போ எத்தனாவது லெவலில் இருப்பான்னு பாருங்க, வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கேம் எண்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பெஸ்ட்டு பிளேயர் வந்து ட்ரியா T19 அப்படின்னு ஒருத்தவங்க தான். இப்போ நம்ம ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓட் போடல, வாங்க பார்க்குக்கே போடுவோம், தான் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம ஹைட்ரு இப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் தருவாங்கன்னு தெரியல. நம்ம பட்டுன்னு ஓடி ஒளிஞ்சிக்க வேண்டியதான். போன வாட்டி நான் ஆக்சுவலாக சிக்கிட்டேன். அவ்வளோதான். இங்கே அவனா இருக்கான். ஹைட்ரு எங்கே இருக்கான்? ஓகே கைஸ், ஒருத்தவன் நின்று அவன் தான் ஹைட்ரு. சாரி, அவன் சீக்கர். நம்ம போச் எங்கே இருக்கான்னு தெரியல. காய்ஸ், ஹைட்ரு இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருந்தான். சாரி, அவன் சீக்கர். நான் ஹைட்ருன்னு எனக்கு வருது. ஏதோ வெப் போடுறான் பாருங்கள். நம்ம கண்ணில் மட்டும் படக்கூடாது, இல்லைனா வெப். அவ்வளோதான். நம்மளை மார்க் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துடுவான். என்ன அவன் இங்கே வரான்? இவன் யார் அது? இங்கே ஒன்று நம்ம கூட ஒளிய வருது. இப்போ எனக்கு காட்டி கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்கான். இப்போ அவ்வளோதான். சைலண்ட்டாக இருக்கலாம். காய்ஸ், மாட்டிக்கிட்டோம். அவ்வளோதான், தப்பிக்க முடியாது இனிமேல். ஓகே, போயிட்டான். காய்ஸ், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அவன் இந்த இடத்த உடச்சிட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் போயிருப்பேன் எல்லாரும். நம்ம என்னென்ன சைடு போயிடலாம். ஏன்னா இப்போ வந்துடுவான். மார்க் பண்ணிடுச்சு. இவன் என்னடா இது, எங்கே போனாலும் என்கிட்டே வரான். 39 செகண்ட்ஸ் தான். ஸோ அவன் வந்து இன்னர் சைடு வந்து நம்ம இன்னர் சைடு நல்லா மூவ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா தான் கொஞ்சமாவது நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஓ நோ, செகண்ட்ஸ் தான். இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரு 3 செகண்ட் அப்பயும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வெப்பு போட்டாலும் போடுவான். இது ஷூட் பண்ணுறது வேறு கிடையாது. ஓகே, 7 6 4 5. இப்போ நான் இங்கே தான் வரப்போகிறேன். நம்ம தான் பெஸ்ட் ஹைட்ரா. ஷட். ஓகே, நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ நமக்கு 64 காயின்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம விங்ஸ். இதுக்கு வந்து 150 காயின் வேணுமா? ஓகே, இப்போக்கே நம்மளால் சேர்க்க முடியாது. இதே 2 மேட்ச் தான் காய்ஸ் வருது. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம கடைசி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு கேம்லாம் இருக்குது. நம்ம வந்து அடுத்த வீடியோட நான் என்னுடைய சிஸ்டரோட விளாட்றேன். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஐயோ, ஹைடர் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக கேர்ள். ஸோ நான் ஒன்று சொல்லணும் காய்ஸ், நம்ம பாய்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம். அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து நல்லா தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் ஒளிவோன்னு. ஸோ ஈஸியாக நம்மளை கொண்டு போயிடுறாங்க. சாரி, வெப்பு போடுறாங்களா? இது ஒன்று சம்திங். ஓ ஓ ஓ நோ. அவ்வளோதான். ஓடு. இது வேறப்பா, ஃப்ளை பண்ணிட வேண்டியதான். அதுக்கு எதுக்கு நம்ம அந்த எபிலிட்டி கொடுத்துருக்காங்க? ஃப்ளை பண்ண தானே.
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்று தோணுது. ஒரு வேளை இந்த ஹைடர் அந்த சீக்கர்ஸ்லாம் வந்து நம்ம எங்கே போகிறாங்கன்னு ஒரு வேளை ஓ காய்ஸ், இப்படி தான் தப்பிக்கணும் சீக்கர்ஸ்டேருந்து. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கிட்ட இருந்தேன் அவங்க கிட்ட. இருந்தாலும் நான் வந்து லெஃப்ட் ரைட்டுங்கிட்ட ஒரு மூவ்மெண்ட் வச்சு நான் தப்பிச்சிட்டேன். இங்கே வரேன் ப்ரோ. எப்படி ப்ரோ எங்கே இருக்குதுலாம் உங்களுக்கு தெரியுது? அடியில் நிற்போம். அவள் தான் சாவ போகிறோம். வெப் போட போகிறான். செம்மதி வந்திருக்கா கைஸ். அவளை தான் போட்டா. சரி இவ ரிலீஸ் பண்ணி விடு. என்னையே போட்டா. அவ வேலையை வெப் போட்டா. இப்போ நாங்கள் 2 பேரும் ஓகே. அப்போ இங்கே என்னென்ன செய்வா? ஐயோ இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? 49 செகண்ட்ஸ் தான். நம்ம எப்படியே ரிலீஸ் ஆகி ஓடிடுறோம். அக்கா நான் உங்ககிட்ட வரேன், நீ ரிலீஸ் பண்ணுற நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். காய்ஸ் இங்கே பாருங்க, இது யாரு? நீயா? முன்னாடி வரதுனால தான். ஏன் அங்கே போகிற? முன்னாடி வா. ஓ இங்கே பாருங்க, இதுங்க 2 பேரும் ஊமக்குட்டையாட்டு நவுந்து வந்துட்டுருக்கோம். ரிலீஸ் பண்ணேன். இப்போ எங்கள் சைடு தான் இருக்கா. அப்படியா? ஆமாம். இன்னும் 22 செகண்ட்ஸ் தான். சம்தி நவுந்து வா. உன்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஐயா வராது. எப்படியாவது நம்ம ரிலீஸ் ஆகிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கேம் பெஸ்ட் ரைடர்லாம் நம்ம செத்தா போதும். ஒரு நீ என்ன டக்குன்னு என்ன ஃப்ரீ பண்ண. இரு வரேன். நீ தான் டக்குன்னு பண்ணிட்டேன். ஃபுல்லாக பண்ணிட்டேன். போக மாட்டேங்குது. போனி நான் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய். ஸோ இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டேன். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதை நான் இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ணணும். நானும் செம்மதி செம்ம ஃபன்னாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள். பாய்.